ஓம் மைஜாயுத்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயா. இன்றைய பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அஸ்த நட்சத்திரம் மிக மிக சிறப்பான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன வலிமை, புத்தி வலிமை அதிகமான முறையில் உண்டு. ஆனா நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கை, நிலையான ஒரு சொத்து, நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை, இது கிடைச்சா போதுங்க அப்படின்னு தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா வாழ்க்கையில உங்களுக்கு கிடைப்பது என்னவோ துரோகமும் தோல்வியும் தான். ஆனா இப்போ இந்த 48 நாள்ல குருனுடைய விஸ்வரூப தரிசனத்தால், விஸ்வரூப மாற்றத்தால் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகின்ற அமல யோகம், நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அது உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வீட்டுல அந்த ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. ஸோ இதை பத்தி இந்த பதிவில் பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே 2026 வருடத்துணை முழுமையான புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க. மேல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் இன் சொல்லி தவறாம செலுத்தி உணர்ந்து நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்திரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் வேறு எந்த கிரகமும் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா குரு ஒருவர் மட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில இருந்துட்டா உங்களை தூக்கி விட்டுருவார். ஏன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு உண்மையிலே குரு பகவான் தான் குருநாதர். ஓகேங்களா? ஸோ அந்த குருனுடைய திருவருள் எப்பொழுதுமே இந்த அஸ்த நட்சத்திரத்திற்கு உண்டு. அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மேலும் கன்னி ராசிக்கு 4ஆம் வீடான தனுசுக்கும் 7ஆம் வீடான மீனத்துக்கும் தான் இந்த குருவான அதிபதி, சுகஸ்தானாதிபதி மற்றும் கலத்திரஸ்தானாதிபதி இந்த குரு பகவான். அப்படிப்பட்டவர் மிதுன ராசியில 10ஆம் வீட்டில் வந்து அமர்ந்ததுலேருந்து ஒரு தொழில ஒரு பின்னடைவு, வேலையில எதிர்பார்த்தல ஒரு முன்னேற்றம் இல்லை. ஸோ பொருளாதாரத்தில் ஒரு சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு சூழல்ல வக்ரம் அடைந்திருந்தார். இப்போ வக்ரத்தில் இருக்கிறாரு. அவர் மார்ச் 11க்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி நிவர்த்தி அடையும் பொழுது 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய மீன ராசியில் இருக்கக்கூடிய சனிபான் அவர் வக்ரம் இல்லாம இருக்கிறார். போன முறை 2025ல ஜூன் மாசம் அவர் வக்ரம் அடைஞ்சிட்டார். ஓகேங்களா? ஆனா இந்த முறை சனிவான் வக்ரமாக இல்லை. மேலும் 10ஆம் வீட்டுல குரு. ஸோ கேந்திர ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இதுல 1ஆம் வீட்டை சனிவான் பார்க்கிறாரு. 4ஆம் வீடான தனுசை சனிவான் மற்றும் குரு சேர்ந்து பார்க்குறாங்க. 7ஆம் வீட்டுல சனிவான் மற்றும் 10ஆம் வீட்டுல குரு பகவான். ஜோதிட சாஸ்திரப்படி இந்த 10ஆம் வீட்டுல சுபகர்களான குரு, சுக்கிரன் அல்லது வளர்பிறை சந்திரன் இருந்தால் அது அமல யோகத்தை உருவாக்கும். ஸோ அப்படிப்பட்ட யோகம் இப்போ உருவாகி இருக்குது. மேலும் சனிக்கு கேந்திரமான 4ஆம் வீட்டுல குருவனம் வந்திருப்பார். இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனி பகவானால் ஏற்பட்ட ஒரு தடங்கள், ஒரு பிரச்சனை, ஒரு பயம் இந்த குருவினுடைய அமல யோகத்தால் நீங்குது. மிக முக்கியமா உங்க குடும்பத்துல நடக்க வேண்டிய ஒரு சுபகாரியம் தடையின்றி நடக்க போகுது இந்த அமல யோகத்தால். என் பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம், என் கூட பிறந்தவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை, அல்லது உங்களுடைய திருமணமாகவே இருக்கலாம். திருமண வாழ்க்கையில் ஒரு அச்சம், ஒரு பயம், ஒரு முடிவு எடுக்க முடியாம இருந்தது. ஏற்கனவே ஏற்பட்ட காதல் தோல்வி அல்லது வாழ்க்கையில் ஏற்பட்ட துரோகத்தால் இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொள்றதுக்கு ஒரு தயக்கம், இப்படி இருக்கீங்களா? கண்டிப்பா அஸ்த நட்சத்திரம் இதுல ஒரு தெளிவு கிடைக்கும், இதுல ஒரு நிம்மதி கிடைக்கும், நிலையான குடும்பம் உருவாகும். ஓகேங்களா? அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த மிதுன ராசிக்குரிய குருவான் 5ஆம் வருகை குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய துலாம் ராசியை 2ஆம் வீட்டை பார்த்துடுறார். ஓகேங்களா? ஸோ அதனால 7ல் இருக்கக்கூடிய சனிவான் களத்திரத்தை, அதாவது வாழ்க்கை துணையை பாதித்தாலும் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் நிச்சயம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பா குடும்ப வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும். அப்போ திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். புதிய கார், வண்டி, வாகனம் வாங்குறது யோகம் இருக்கு. இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட், உங்களுக்குன்னு ஒரு பெயரை நீங்க எடுத்துருவீங்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க தான் டேலண்டான ஆளு, திறமையான ஆளு அப்படின்றத நிரூபிச்சிருவீங்க. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்திடுவீங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்க தகுதியான ஆள் என்று நினைச்சிருவீங்க. நீங்க இல்லாமல் இந்த வேலை நடக்காது அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை நீங்க பெற்றுருவீங்க. உங்களுடைய இமேஜ் கொஞ்சம் உயரும். அதே போல தொழில் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுடைய பிராண்டை நீங்க உருவாக்கிங்க. நிலையான ஒரு தொழில், நிரந்தரமான ஒரு வருமானம், அதுவும் நல்ல ஒரு பெயர் எடுத்து நேர்மையான முறையில செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெயர் புகழ் வேலை தொழில் உண்டு. அடுத்தபடியா மிக முக்கியமா இந்த சொத்து விஷயங்க, நிலையான ஒரு நிரந்தரமான ஒரு சொத்து கண்டிப்பா இருக்கு. இந்த 2026ல குருவோட வக்ர நிவர்த்திக்கு பிறகு ரொம்ப போராடி, ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை வாங்கி எப்படினாலும் ஒரு சொத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய அந்த கனவு பள்ளிக்கு
சொத்தை உருவாக்கிடுங்க, சொத்து கிடைச்சிடும். சொந்த வீடுன்றது உருவாயிரும். இல்லை ஏற்கனவே சொத்துல ஒரு பிரச்சனைகள் இருக்குது, சரியா நான் புனரமைப்பு பண்ண முடியல, ஆல்டர்னேட் பண்ண முடியல, என்னோட வீட்டை புதுப்பிக்க முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அந்த வீடு விஷயம் அப்படின்றவங்களுக்கு எங்கிட்ட இருந்த பணத்தை புரட்டி அந்த புது வீட்டை நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க. ஸோ அது கண்டிப்பாக நடந்துடும். அதே போல் பழுதாகி நின்ற வண்டி வாகன பழுதம் பண்ணுவீங்க. அதே போல் பாதியில் நின்ற படிப்பு அதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க, புதுசாக கற்றுக்குவீங்க. நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி, வேலைக்காக தொழிலுக்காக புதுசாக கற்றுக்க வர அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய யோகத்தை இந்த அமல யோகம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக உங்களுடைய குடும்பங்களில் பட்டம் பெயர்ப்புகள் பெறப்போகுது. யாரோ ஒருத்தங்க விருதோ அவார்டோ பரிசோ மேடை ஏறி வாங்க போறாங்க. அதனால உங்க குடும்பம் கொஞ்சம் பெருமைப்படும், குடும்பத்துக்கு ஒரு பெயர்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தபடியா அதே குருவான் 9ஆம் பார்வையா ராகுவை பார்க்கிறார். ராகு எங்க இருக்காரு? கும்பத்தில் இருக்கிறார். ஸோ உங்களுடைய கன்னிராசிக்கு அது 6ஆம் வீடு. அப்போ ரொம்ப பெரிதளவு எதிரிகளை வளர்த்து விட்ட ராகு, கடனை வளர்த்து விட்ட ராகு, நோயை வளர்த்து விட்ட ராகு இப்ப குருவுடைய பார்வையின் மூலமாக பெரிய அளவு பிரச்சனையா போகக்கூடிய அந்த எதிரிகள் பிரச்சனை இப்ப கடுகளவு குறைஞ்சிடும், அமைதியாயிரும், சைலண்ட் ஆயிரும். அதே போலதான் நோய் பிரச்சனை சின்ன மருந்துகளால் சரியாயிடும். ஐயோ பெருசா சர்ஜரி தான் பண்ணணும், பெரிய ஆபரேஷன் தான் பண்ணணும், உயிருக்கே கண்டம் அப்படின்னு பயந்துகிட்டு இருப்பீங்க. ஆனா டக்குன்னு சின்ன மருந்து மாத்திரைகள் மூலமாக சரியான மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது மூலமா அது உங்களுக்கு சரியாகும். கடன் பிரச்சனை, தீராத கடன் இப்பொழுது தொழிலிலும் மற்றும் வேலையிலும் கிடைக்கக்கூடிய வருமான லாபத்தால் தீரும். அதுக்கு சான்சஸ் இருக்கு. மற்றும் இந்த ஒரு நேரத்துல சுபமாக பிரியும் சில உறவுகள். ஆமாங்க, உங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடிச்சு வேற இடத்துக்கு அனுப்பிச்சு வைப்பீங்க. உங்க பிள்ளைங்க படிப்புக்காக வெளிநாடு போறதுக்கும், உங்க பிள்ளைங்க சில ஒரு காரியத்திற்காக வேலைக்காக வெளியில கிளம்புறதும் நடக்கும். அதாவது சுபம் மூலமாக சுபகாரியத்திற்காக உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கூட பிறந்தவங்களை பிரியக்கூடிய தருணம் இது. அது சுபகாரியமாக தான் நடக்கும். சரி, அதுல பயப்பட வேண்டாம். மேற்கொண்டு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை, ஏன்னா ஏற்கனவே அந்த குருவன் பல வேலைகளை உங்களுக்கு பண்ணிட்டார் பெரிதளவு பிரமாணத்தை. ஆனா இந்த முறை நல்ல ஒரு பெயர்ப்புகளை, நேர்மையை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு பெயர்ப்புகளை பெற்றுத்தந்து ஜூன் மாசம் பேரிச்சி அடைஞ்சு கடகராசிக்கு போறார். ஏன்னா கடகத்துல போனா அவர் உச்சம் அடையணும், உச்சம் அடைஞ்சா லாபத்தை கொடுக்கணும், ஏன்னா அது லாபஸ்தானம். அப்போ ஜூன் மாதத்திற்கு பிறகு லாபம் உங்களுக்கு கிடைக்கணும்னா, பணவரவு உங்களுக்கு கிடைக்கணும்னா அதற்குண்டான வேலையை இப்பவே குரு பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா இன்று விதைத்தால் தான் அடுத்த அறுவடை செய்ய முடியும். அப்படி குருவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு லாபஸ்தானத்துல போய் அமர்ந்து உச்சமாகி உங்களுக்கு பணவரவை அள்ளி கொடுக்க வேண்டும் என்றால் இப்போ அவர் அதுக்குண்டான வேலையை பார்த்தாகணும். அப்படி பார்க்கும்போது வேலையிலும் தொழிலும் நிலையான ஒரு வருமானமும் முன்னேற்றமும் உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். ஸோ இருக்கிற தொழிலை தைரியமா தொடர்ந்து பண்ணுங்க, இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க. எத்தனை பிரச்சனைகள் வேலை தொழில வந்தாலும் வேலையை விட்டுறாதீங்க, தொழிலை மாத்திராதீங்க. இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. மிக முக்கியமா குறிப்பா இந்த ஒரு நேரத்தில் ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க. உடை தானம், வஸ்திர தானம் அவங்களுக்கு செய்யுங்க. பெரிதளவு இது நன்மையா உங்களுக்கு பயக்கும். முக்கியமா ஹேண்டிகேப்டுக்கு, நடக்க முடியாதவர்களுக்கு அந்த உபகரணங்கள் வாங்கி கொடுக்குறது, காது கேட்காதவங்களுக்கு அந்த உபகரணங்கள், சரிங்களா, அந்த காது கேட்கக்கூடிய மிஷின் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப் கண்டிப்பா பண்ணுங்க. இதெல்லாம் பெரிதளவு உங்களுக்கு புண்ணியமாக வலுத்து உங்க வாழ்க்கையை தலைகளாக மாற்றி கொடுக்கும். சரிங்களா? தவறாம நீங்க பண்ணிக்கணும். ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காம ஷேர். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூட தர பெல் ஐக்கான கொண்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் சொல்லி தவறாமல் செலுத்திச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகம் திருவடி சரணம்.